அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த காப்பியர்ஸ் அட்டெண்டர் மசால்ச்சி வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஜூலை மாதம் 2ஆம் தேதி. ஹால் டிக்கெட் இப்போ வந்துருச்சுங்க. அன்றைக்கே இருந்துச்சு, சம் இஷ்யூஸ்னால அவங்க எடுத்துட்டாங்க போல இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 14ஆம் தேதி 7வது மாதம் 2025 18/7/2025 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க இருக்குது. அது நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்குங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதே போல் என்ன இடத்துலையும் நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போயிடுங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் த கால் லெட்டர் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் போட்டு 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு அதை கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதை கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சொன்ன டயத்துக்கு போயிடுங்க. அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுங்கிறதுக்கு அவங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு எல்லோரும் வரணுங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டில் கொடுத்துட்டு தேர்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் பொழுது தங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள் 2 தொகுப்புகளுடன் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களோ அதோட மஸ்ட்டாக அதோட ஒரிஜினலையும் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருப்பீங்க பெரும்பாலும் அப்படின்னாக்க உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இப்போ பிஎஸ்டிஎம் நீங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தமிழ் வழி கல்வியில் படித்ததுக்கான அது ப்ரையாரிட்டி, இது மாதிரியான நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்களோ அதை மஸ்ட் கொண்டு போகணும். இது இல்லாமல் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேறு கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அதோட சாம்பிள் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருந்ததையும் நாங்கள் உங்களுக்கு காமிச்சு பிடிஎஃப்லையும் கொடுத்துருந்தோம். அதை இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னாலும் இனிமேல் 2 நபர்கள்ட்ட நீங்கள் வாங்கிடுங்க. அதுக்கான வீடியோவை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான பிடிஎஃப் இருக்கும் சாம்பிள், அதை நீங்கள் 2 பேர்கிட்ட வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னாக்கா இருக்குன்னு கொடுத்துட்டு இப்போ உங்கள்கிட்ட இல்லைனாக்கா சிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. மறந்துடாமல் அந்த டைமுக்குள்ளே போயிடுங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிக்கான சான்றிதழ் சரியென அறிந்த பிறகே அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்வுக்கு தகுதி மற்றும் விண்ண சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் சொன்னது போல் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்து நடக்க போகிற செய்முறை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினலாக ஜெராக்ஸ் காப்பி 2 செட்டோட அவங்க சொன்ன டைமுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும். தேங்க்யூ.